இறை வார்த்தை மனித இதயத்தை அதிர வைக்கும் ஒரு புரட்சி. இது உலக பிணைப்பையும் பாவ வாழ்க்கையையும் வெட்டி எறிந்து நம்மை கடவுளோடு இணைக்கும் வாள் என்று எழுத்தாளர் ஜான் கால்வின் அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உரிய வாசகம், நற்செய்தி வாசகம் விவிலியத்தில் நிறைய பேரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற விஷயம். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 34வது வசனம் இதை சொல்கிறது. நான் சமாதானத்தை உண்டாக்க வரல, வாளையே கொண்டு வந்தேன், பிளவை உண்டாக்க வந்தேன். இதெல்லாம் சொல்லும்போது நம்ம எல்லாம் இயேசுவை சமாதான பிரபுன்னுல பார்த்தோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு வசனத்தை சொல்கிறாரே, வாளையே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு நமக்கு நினைக்க தோன்றும். வாழ் அதற்கு இந்த உலகத்தில் போரை கொண்டு வருவதற்கான அடையாளம் அல்ல. அப்படி பார்க்கக்கூடாது. வன்முறையை தோன்ற ஒரு அடையாளம் மட்டுமாகவே அதை பார்க்கக்கூடாது. அதை குறிப்பதில்லை. வாழ் என்றால் ட்ரூத் அல்லது உண்மை என்று சொல்கிறோமே, அது இறை வார்த்தை என்பதும் வாழ் தான். அதனால தான் எபிரேயர் திருமுகத்தில் புனித சின்னப்பர் சொல்வார், இறை வார்த்தை வாழ் போன்றது, கூர்மையான வாழ் போன்றது என்று நமக்கு எடுத்து சொல்வார். ஒரு வீட்டில் ஒருத்தர், ஒரு குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரில் ஒருத்தர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், நீதியை நிலைநாட்ட முயற்சி எடுக்கிறார்கள் என்றால், அந்த குடும்பத்தில் எப்படியோ இறை வார்த்தை உள்ளே நுழைந்து விட்டது என்றால் அங்கே வாழ் உள்ளே நுழைந்து விட்டது என்று அர்த்தமா. ரோமை பேரரசில் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்களுடைய நிலை மிக மிக பரிதாபமாக இருந்தது. நைஜீரிய நகர்னு சொல்லுவாங்க, புனித பெர்பத்துவா 203 வாழ்ந்தவங்க. வட ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த 22 வயதான இளம் பெண் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனாலேயே இவரை பிடிச்சி சிறையில் போடுறாங்க. இவருக்கு ஒரு குழந்தை வேறு. சிறையில் போட்ட பிற்பாடு இந்த பெர்பத்துவாவினுடைய அப்பா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர், அவர் போய் சிறையில் பொண்ணு காலில் விழுந்து கெஞ்சுறார், அம்மா உன் குழந்தைய முன்னிட்டாவது அல்லது உன்னை பெற்று வளர்த்த என்ன முன்னிட்டாவது நீ கொஞ்சம் மறுதளிச்சுட்டு வாயேன், வந்துட்டு உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அழுவாத குறையாக கேட்குறார். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், எப்பா பக்கத்தில் இருந்த ஒரு தண்ணி குடத்தை காட்டி, எப்பா இதுக்கு பேர் என்னன்னு, தண்ணி குடம். தண்ணி குடத்தை தண்ணி குடம்னு சொல்லாமல் வேறு எப்படியாவது நம்ம சொல்ல முடியுமா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால் நான் அப்படி தான், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சிறையில் கடந்து மிகப்பெரிய அளவில் வேத சாட்சியாக மரித்தாருன்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் லஞ்சம் வாங்குறப்ப ஒருத்தர் மட்டும் லஞ்சம் வாங்காமல் இருந்துட்டாங்கன்னா அங்கே வாழ் சொருவப்படுகிறதுன்ற அர்த்தம்.